Assalamu alaikum guys, welcome to Fiya Creation. ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ஃபபெட்டிக் சீரீஸில் A ஃபார் ஆப்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம B ஃபார் பாகுபலி தோசை அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத நான் சைடில் லிஸ்ட் போட்டு காமிக்கிறேன், ஓகேங்களா. வந்துட்டு தோசை சட்டி வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. லைட்டாக வந்துட்டு நம்ம மாவு வந்துட்டு ஊற்றிக்கலாம். நம்ம தோசை ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நல்ல மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு லேயராக வந்துட்டு ஃபார்ம் பண்ணி இந்த தோசையை ஊற்றணும். இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்க அடுப்பு இப்போ, ஓகேங்களா. லைட்டாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இது நல்லா கொஞ்சம் முருகலாக வரும் பேஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சிகம், பாயில்டு ஸ்வீட் கார்னு, உதுத்து வச்ச பன்னீர், ஒரு ஆனியன், சரிங்களா. வேறு எதுவும் நிறைய இதுக்கு தேவைப்படாது. இந்த பாகுபலி ஃபிலிம் வந்தப்போ இந்த படம் வந்துட்டு நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. அது வந்துட்டு எதுக்காக இந்த பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு பாகுபலி அளவுக்கு பலசாலியாக இருக்கணும்னா இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற கான்செப்ட் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் அப்படின்னு. அதனால தான் இந்த பேர் வந்துச்சோ என்னமோ நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கலாம். லைட்டாக, ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ கெச்சப்பு. இந்த டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு நீங்கள் பாக்கெட்டில் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் பாட்டிலில் வாங்கினாலும் சரி, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக வந்துட்டு நீங்கள் இது பண்ணி லைட்டாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டா போதும், சரிங்களா. ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக லைட்டாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா துருவின பன்னீர். இந்த துருவின பன்னீரை வந்துட்டு ஒரு லேயராக போட்டுக்கணும். இது வந்துட்டு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான உணவு. குழந்தைகளுக்கு கொடுத்தா கண்டிப்பாக நான் செய்கிற ரெசிபி எல்லாமே குழந்தைகளுக்கு பிடிச்சதை தான் மேக்ஸிமம் நான் பார்த்து பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு நானும் அப்படி தான் சாப்பிடுவேன், அதனால் வந்துட்டு நல்லாயிருக்கும் நான் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேயர் ஆனியன் போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆனியன் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் வந்துட்டு ஒரு லேயர் போட்டுக்கலாம். இந்த தோசை வந்துட்டு நம்ம திருப்பி போட வேண்டியது கிடையாது, சரிங்களா. இப்போ வந்துட்டு கேப்சிகம் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். கேப்சிகம் வந்துட்டு ஒரு லேயரில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பன்னீர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசையுமே வந்துட்டு அடியில் நல்லா வெந்து வரது உங்களுக்கு தெரியுதுல்ல. இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு சேர்க்கணும், ஓகேங்களா. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு லைட்டாக நம்ம சேர்த்துட்டு லைட்டாக தூவி விட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸு. இந்த தோசை ஒரு தோசை நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க, கண்டிப்பாக பாகுபலி அளவுக்கு உங்களுக்கு பலம் வரும். நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. அதுவும் சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் இதை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். திரும்ப நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சீஸ் வந்துட்டு அந்த ஒரு ஸ்லைஸ் சீஸை வந்துட்டு நம்ம கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இது வந்துட்டு நல்ல அடியில் வந்துட்டு வேகட்டும். நம்ம வந்துட்டு இது திருப்பி போட வேண்டியது கிடையாது, அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நல்லா மெல்ட் ஆயிடுச்சா. மெல்ட் ஆகி நம்ம வந்துட்டு ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டோம், ஓகேங்களா. ஃபோல்டு பண்ணி நம்ம எடுத்துட்டோம், நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி வருது. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது தோசை வந்துட்டு ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. நம்மளுடைய பாகுபலி தோசை ரெடி. இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு எத்தனை லேயர் நம்ம வச்சுருக்கோம். சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம், சீஸ் வச்சுருக்கோம், ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கோம், நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டிருக்கோம், கேப்சிகம் போட்டிருக்கோம். இது வந்துட்டு ஒரு தோசை சாப்பிட்டாலே வந்துட்டு வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். சீஸோட ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக தெரியுது. ஃப்ரெஞ்சியாக கேப்சிகம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லைட்டாக காரமான டேஸ்ட் கொடுக்குது. ஸ்வீட் கார்னே இன்னும் ஹைலைட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா இதோட பன்னீர் வந்துட்டு நிறைய இருக்குது. இதோடைய ஃபில்லிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.